Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஸ்பெஷல் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப சத்தானது, ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 250 கிராம் அளவுக்கு மீன் சேர்த்துக்கோங்க. எந்த வெரைட்டி ஆஃப் மீன்னாலும் சேர்த்துக்கோங்க. முள் இல்லாத மீனாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீனோட ஒரு பகுதி நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் 5 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் கம்ப்ளீட்டாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை லைட்டாக ஆற விட்டுருங்க. கொஞ்சமாக ஆறுனதும் இதோட தோலை நீக்கிடுங்க. அப்புறம் இதோட ஃப்ளெஷ்ஷை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஷ்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில் தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான மீன் புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த மீன் புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.